ஹலோ கைஸ். இன்னொரு நம்ம உடன் ஸ்டிக் மாங்காவோட பார்ட் 12 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ராபின்ஹுட் கில்டு இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சிருப்பாங்களா ஒருத்தவங்க. அவங்கள காட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோட கேரேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், இவன் இந்த மாதிரி என்னோட கில்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அடிச்சு போட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்து, ஓ அப்படியா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து கேட்டுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் காசு மட்டும்தான். அவன் விஷயத்தெல்லாம் காப்பி பண்ணி அப்படியே விற்றுடுறான். அவன் காசுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யாருமா நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கான். அப்போ கேப்டன் லவ் சொல்கிறாங்க, அவங்க தெரியாதா, அவங்க தான் ராபின்ஹுட் கில்டை சேர்ந்தவங்க, அவங்க தான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க மாஸ்க்கை கட்டுறாங்க. என்னடா இந்த ஒரு டப்பா மாஸ்க்குக்கு முன்னாடி இவ்வளோ அழகான முகமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நானே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம ஒரே செகண்டில் நம்ம பேண்ட்டி உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், உங்களுக்கு யார் என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் பற்றி காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லோரும் ரெடியாக, நீங்கள் 2 பேரும் இப்போது வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குரோனோ லைஃபோட ஒரு ஆஃபீஸ் தான் அது, ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அது. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே நீங்கள் வீட்டுக்கு போகிறதுனா கூட போகலாம், நான் மீதி ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன். இவரோட பேர் சியோங்-ஒன். அதான் அவரோட பேர். அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு போகணுன்னா போய்க்கோங்க, உங்களோட ஒய்ஃப்லாம் பார்க்கணுன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் முடிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்போ தான் எல்லா முட்டாளும் நான் சொல்கிறதெல்லாம் நம்புதுங்க, இந்த ஜென்ரேஷனில் என்ன அப்படி முட்டாளுங்களாக இருக்காங்க தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட குரோனோ லைஃப் செட் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து போட்டு அவர் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே லாகின் பண்ணுறாரு. இது ரொம்பவுமே ஃபன்னாக இருக்குது, எனக்கு இப்போலாம் இதான் பிடிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரைவேட் லைனுக்குள்ளே போகிறாரு. ஐடென்டிஃபை வெல்கம் மிஸ்டர் பூட்டி பாய் அப்படின்ற மாதிரி வருது. ஆக்சுவலாக அந்த மிஸ்டீரியஸான மேன் இவர் தான். அந்த பூட்டி பாய் இவர் தான் போய் அந்த ராபின் கில்டெல்லாம் போட்டு தள்ளுனது. இவர்கிட்ட எக்ஸிக்யூஷனர் ஸ்குவாடுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. பயங்கரமான ஒரு ஸ்குவாட் இது. அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 99,999 தான் இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா ஸ்டாட்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் எந்த அளவுக்கு டெட்லியான ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா அவர் ஆப்ரேட்டர், ஆப்வியஸாக ஆப்ரேட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் எல்லா விஷயத்தையுமே ஏமாத்துறான், அவனுக்கு தேவை காசு தான், எல்லாரையுமே கொண்டு இந்த மாதிரி காசை குமிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ திருப்பியும் அந்த இன்டர்வியூ பற்றி காட்டுறாங்க. எவ்வளோ ஈவன் ப்ரோ கேமர்ஸ்னால கூட இந்த ஹையஸ்ட் லெவலை அச்சீவ் பண்ண முடியாது குரோனோ லைஃப்பில், அந்த மாஸ்டர் லெவலு. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஹையஸ்ட் ஐட்டம் கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இந்த டிரான்செண்டட் கிரேட். அதை நம்ம ஹீரோ கொடுத்துருமா இல்லையா, அந்த நக்கிள்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் சீல் ஆயிடுது. ஏன்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீல் ஆகிட்டு அது நார்மல் பவரோட பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ தான் எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவனே பெரிய விஷயம் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பூட்டி பாயோட விஷயமே பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டுருக்குல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் ரெடியாக இருக்கான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிரவுண்டில் குத்தி பார்க்குறாங்க. தரெல்லாம் பார்த்தீங்கன்னா சதறிடுது. என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களே. இப்போ பூட்டி பாயோட ஒரே வேலை இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் ட்ரேட் பண்ணுறது, லைக் நம்ம ஹீரோ மாதிரியே. பட் அவன் காப்பி பண்ணி அப்படியே அந்த ஐட்டத்தை மார்க்கெட்டில் சேல் பண்ணுறான். இதனால எக்கனாமி எதுவும் டிக்ரீஸ் ஆகாது, குறையாது. பட் ஆனால் வேல்யூ பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக பார்த்திங்கன்னா இதை பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதை நம்ம சீக்கிரமாக கஸ்டமர் சென்டரில் சொன்னோன்னா அவங்க ஈஸியாக பார்த்துருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னோட பெரிய முட்டாளாக இருக்கியே, இந்த மாதிரிலாம் அவங்களால எப்படி பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக ஒரு இன்சைடராக தான் இருக்கும். அதாவது இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ்குள்ளே இருந்து தான் எவனோ இந்த மாதிரி வேலையை பார்க்குறான் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரிஞ்சது. நம்மளால் கஸ்டமர் சென்டரில் இருக்கவங்கள தானே எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸை நம்ம பிளாக்மெயில் பண்ணால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன் ஸ்ட்ரைட்டாக சிஓக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே அவனோ கழுப்பாடு இருக்கான், அவனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவருக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா கஸ்டமர் சென்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம கேப்டன் லவ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறான்.
ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆப்ரேட்டர் சென்டரில் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்குன்னு தனியாக பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களால வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோருமே பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டி பாய் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருப்பான் யாருக்கும் தெரியாமல். அதுவும் இல்லாமல் அவங்களால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவன் ஆப்ரேட்டரில் ஹையாக இருக்கான் இல்லையா? ஸோ அதனால மற்ற மெம்பர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரே ஒரு அவனுக்கு அட்வான்டேஜ், நம்ம எல்லாருக்கும் டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸே நான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சிஓ கால் பண்ணி டேய் சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சிரிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவு வில்லத்தனத்தோட பையன் வந்து பேசுகிறான் அப்படின்றது. ஸோ அதுவும் இல்லாமல் இவன் வந்து என்ன பிளான் பண்ணுறான்னா சரி நம்ம போயிட்டு அவரே ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேப்டன் லவ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதாவது பக்கத்து இருக்காங்க தானே, நெய்பர் தானே. ஸோ அதனால சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பேனலில் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஸோ அவன் எப்படிப்பட்டவன்றது இந்த பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஜாக்சன் மடம்னுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபுல் கேரக்டரோட சுற்றிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கேப்டன் லவ்வோட வீட்டுக்கு போயிட்டு சரி நம்ம வந்து அங்கே போவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேப்டன் லவ்வுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ எங்கடா கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிஇஓ ஆஃபீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறான். ஸோ கேப்டன் லவ் வந்து வெளில வராங்க. எப்பயும் போல் அழகாக வந்து அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு என்னடா வேறு வேலை இல்லையா, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சொல்லிடுறாங்க பப்ளிக்கில் என்ன வந்து கேப்டன் லவ்னு கூப்பிடாத ஹேண்ட் சரங்கனே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே ஹேண்ட் சரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறோம். அப்போ தான் வந்துட்டு சரி யாராவது பார்த்தாங்கன்னு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான்லாம் கண்டு கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சிஇஓமே வந்துடுறாரு. யாராவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், பார்க்க அப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்து தனியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹெவக்கையும் பூட்டியும் காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹெவக்கோட ஒரு கையுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடான். ஸோ வெட்டிட்டு நம்ம ஹெவக்கை வந்து உன்னோட மாஸ்டர் சீக்கிரமாக கூப்பிடு இல்லைனா அவனை கொண்டுருவேன், சீக்கிரமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்னடா இங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தா ஸோ நம்ம ஹெவக்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கான் போல் தனியாக இன்னொருத்தன். ஸோ அவனை வந்து கொண்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய ஐட்டம்ஸ் எடுக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டி பாய் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவக் வந்து உயிரே போனாலும் நான் வந்து வாயை திறக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹெபக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ சாவு போறியா இல்லை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம லூனா வந்து உள்ளே வராங்க. ஸோ ஹே நீ தானே அந்த காடஸ் ஆஃப் லைஃபு, பரவாயில்லையே உன்னை அங்கே பார்த்ததோட இங்கே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிறதுக்கு ரெடியாக வர்றாரு. ஸோ அப்போ தான் இன்னொரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறாங்க. லூனான்றதுமே ஒரு பாஸ் தான், அதாவது ஒரு என்பிசி மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ லூனான்றது ஒரு ஹையர் லெவல் பாஸ். ஸோ அதே மாதிரி ஒரு யூனிக்கான பாஸ் தான் அது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.